ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் கால் ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வேற எந்த மொபைலில் நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இந்த மொபைலில் ரெக்கார்டுங்கிற ஒரு ஆப்ஷன், ஒரு பட்டனே ஷோ ஆகாது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கால் ரெக்கார்டிங் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, இப்ப வரக்கூடிய மொபைல்ல எல்லாமே கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ண உடனே த கால் ஹேஸ் பீன் ரெக்கார்டட் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நீங்க யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கும் போய் சேர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ தட் இப்போ ஆப்போசிட்ல பேசுறவங்களும் அவேர் ஆவாங்க. ஸோ நம்ம காலை ரெக்கார்ட் பண்றாங்கன்ட்டு. பட் இந்த சாம்சங் கேலக்ஸி F04 மொபைல்ல நீங்க கால் ரெக்கார்ட் ஆப்ஷனை ஆன் பண்ணீங்கன்னா கால் ரெக்கார்ட் பண்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் அவங்களுக்கு போகாது. அதாவது நீங்க கால் ரெக்கார்ட் பண்றதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ எப்படி இந்த கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனை ஆன் பண்றதுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டயலர் ஓபன் பண்ணி நீங்க யாருக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை போட்டுக்கங்க. ஸோ நீங்க கால் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கால் ரிசீவ் ஆனாலும் சரி, ஸோ ஏதோ ஒன்று நீங்க பண்ணிக்கங்க. ஸோ இப்போ கால் ரெக்கார்ட் நீங்க போட்டதுக்கு அப்புறமா நீங்க கால் அட்டன் பண்ணிடுறீங்க. கால் அட்டன் பண்ணினதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த இருக்கிற பட்டன்ல ஆட் கால், வீடியோ கால், ப்ளூடூத், ஸ்பீக்கர், மியூட் இருக்கு, கீபேட் இருக்கு. பட் இதுல கால் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனே இதுல இல்ல. பட் மேல பாத்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல பாருங்க ரெக்கார்ட் கால் இருக்கு. ஸோ ரெக்கார்ட் காலை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கால் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஸ்டாப் ரெக்கார்டிங் காலை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல கால் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னாலும் நீங்க கால் ரெக்கார்ட் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்படித்தான் நம்ம கால் ரெக்கார்ட் பண்றது. பட் கால் ரெக்கார்டிங்லேயே இன்னும் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் உங்க சாம்சங் மொபைல்ல டயலரை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டாப்ல பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோ உங்களுக்கு ஷோ ஆகணுமா அப்படிங்கிறத மேலே இருக்கிற ஷோ நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை எனக்கு அது ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆடியோ ஷோ ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை டிசேபிள் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ் இல்ல நீங்க பண்ணக்கூடிய கால்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்ணணும்னா ஆட்டோ ரெக்கார்ட் கால்ஸ் நீங்க ஆன் பண்ணிக்கங்க. ஸோ ஆட்டோ ரெக்கார்ட் கால்ஸ்க்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் உள்ள போகும். இதுல ஆஃப் இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. இதுல 3 ஆப்ஷன்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எல்லா காலுமே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணணுமா, இல்ல நீங்க உங்க கான்டாக்ட்ல சேவ் பண்ணாத நம்பரை மட்டும் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா கால்ஸ் வித் அன்சேவ்டு நம்பர்ங்கிறத கிளிக் பண்ணி, இல்ல உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு சில பர்சன் கிட்ட இருந்து வரக்கூடிய கால்ஸ் மட்டுமே எனக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால்ஸ் வித் ஸ்பெசிபிக் நம்பர்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்பெசிபிக் நம்பர்ஸை கிளிக் பண்ணோன்னே கீழே நம்பர்ஸ் டு ஆட்டோ ரெக்கார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இதை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள போய் எந்த நம்பரை நீங்க ரெக்கார்ட் பண்ணணும், எந்த நம்பர்ல இருந்து கால் நீங்க பண்ணும் பொழுதோ, எந்த நம்பர்ல இருந்து கால் உங்களுக்கு வரும் பொழுதோ ரெக்கார்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை நீங்க என்டர் பண்ணிட்டு பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேவ் ஆயிருது. இனிமேல் இப்ப நம்ம சொல்லியிருக்க இந்த பர்டிகுலர் நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வந்தாலோ இல்ல நீங்க கால் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்கா கால் ரெக்கார்ட் ஆகும். சரி, உங்களுக்கு இது நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், இல்ல கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா கான்டாக்டை கிளிக் பண்ணி எந்த கான்டாக்ட்ல இருந்து வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நீங்க கால் ரெக்கார்ட் பண்ணுமோ அதை நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான். ஸோ கால் ரெக்கார்டட் பண்ணுனது எல்லாமே நம்ம எங்க பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா ரெக்கார்டட் கால்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ண கால்ஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு இது தேவைப்பட்டதுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க லாங் பிரஸ் பண்ணி அதை டெலிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டெலிட் பண்ணிக்கலாம். பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை இன்னொரு இடத்துல மூவ் பண்ணதாலும் சரி, இதை காப்பி பண்ணதாலும் சரி, இல்லை ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் இன்னொருத்தருக்கு அனுப்புறதா இருந்தாலும் சரி, டெலிட் பண்ணதாலும் சரி, மோருங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸோ இதோட டீடைல்ஸ் இது எங்க ஸ்டோர் ஆயிருக்கிறது, இதை கம்ப்ரஸ் பண்ணுமா அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இதுல எது உங்களுக்கு தேவைப்படுதோ இதை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்
மறுபடியும் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டீங்கன்னா டெலீட் ஓல்டு ரெக்கார்டிங் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் டெலீட் பண்ணி ஒரு 2-3 மாதம் ஆச்சு, அதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே கேட்கறதில்ல, அது எனக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெலீட் ஓல்டு ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடியதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி F04 இருக்கக்கூடிய கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.